Hello students, this video is prepared for Tamil Nadu 12th standard zoology students. In your book, you will find Unit 4, Chapter 9 deals with applications of biotechnology. And the applications of biotechnology, applications in medicine. Adile recombinant human insulin. அதை பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணது கமலக்கண்ணன் on behalf of சிவசக்தி டியூஷன் சென்டர் செங்கோட்டா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி அப்படிங்கிற வேர்டை கால் எரகி அப்படிங்கிறவர் காயின் பண்ணாரு 1919ல. இந்த சயின்டிஸ்ட் கால் எரகி ஒரு ஹங்கேரி எனக்கூடிய நாட்டை சேர்ந்த ஒரு அக்ரிகல்ச்சரல் என்ஜினியர். இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு எடுத்தா அதுல முக்கியமா 2 டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்னு ஜெனடிக் என்ஜினியரிங், இன்னொன்னு கெமிக்கல் என்ஜினியரிங். ஜெனடிக் என்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா ஜீன் அல்லது டிஎன்ஏவை மேனிபுலேட் பண்றது. மேனிபுலேஷன் அப்படின்னா அதை கையாளுவதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு டிஎன்ஏ அதாவது ஜீனை நம்ம மாடிஃபை பண்றோம், அதை கையாளுவது. ஒரு ஜீன் அப்படிங்கிறது எங்க இருக்கு? A segment of DNA functions as a gene அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த டிஎன்ஏ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா குரோமோசோம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ. குரோமோசோம்ஸ் நியூக்ளியஸ்ல இருக்கு, நியூக்ளியஸ் செல்லுல இருக்கு. இதெல்லாம் நம்ம மாலிகுலார் ஜெனடிக்ஸ்ல டீடைலா பார்த்திருக்கிறோம். இப்ப இந்த ஜீனுடைய ஃபங்க்ஷன் என்ன? ஒவ்வொரு ஜீனும் ஒரு புரோட்டீனை உருவாக்குது அந்த செல்லுல. இப்ப இந்த புரோட்டீன் நமக்கு லார்ஜ் குவான்டிட்டியில தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. எதற்காக? ஃபார் தெரப்பி. தெரப்பி அப்படின்னா சிகிச்சை அளித்தல், சோ நோய் குணப்படுத்துதல். உங்களுக்கு தெரியும் பாக்டீரியா, வைரஸ் போன்ற கிருமிகள் நோயை உண்டாக்குதுன்னு. பட் எல்லா நோய்களும் கிருமிகள் சம்பந்தப்பட்டது இல்லை. சில நோய்கள் ஜெனட்டிக்கல், அதாவது மரபு வழியில வரக்கூடியது. சோ அப்படிப்பட்ட நோய் குணப்படுத்தணும்னா நமக்கு அந்த பர்டிகுலர் புரோட்டீன் தேவைப்படுது. எந்த பர்டிகுலர் புரோட்டீன்? அந்த செல்லுல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ல ஒரு பர்டிகுலர் செல் கண்டெய்ன்ஸ் ஜீன். அந்த ஜீன் ஒரு பர்டிகுலர் புரோட்டீனை உண்டாக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப அந்த புரோட்டீனை நம்ம லார்ஜ் குவான்டிட்டியா உண்டாக்கணும்னா நம்ம ஹியூமன் செல்லுல இருந்து எடுக்க முடியாது. அதற்கு நாம ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னிக்கை பயன்படுத்துறோம். அதாவது அந்த பர்டிகுலர் ஜீன் இருக்கு இல்லையா, டிசைர்டு ஜீன், அதை ஹியூமன் செல்லுல இருந்து எடுத்து ஒரு பாக்டீரியா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அதற்குள்ள செலுத்துறோம். அப்ப அந்த பாக்டீரியா கல்ச்சர் மீடியத்துல இந்த புரோட்டீனை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப நம்ம அந்த புரோட்டீனை நம்ம கல்ச்சர் மீடியத்திலிருந்து பிரிச்சு எடுத்து பியூரிஃபை பண்ணி அதை மாடிஃபை பண்றோம் வித் தி ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக். இதுதான் மெயினா பயோடெக்னாலஜி டெக்னிக்ல இன்வால்வ் ஆகும். இப்போ இந்த ஹியூமன் ஜீன் அதாவது டிஎன்ஏவை எடுத்து பாக்டீரியல் டிஎன்ஏவோட நம்ம இணைச்சு அந்த புரோட்டீனை பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி செய்யறோம் இல்லையா? அப்படிப்பட்ட டெக்னாலஜிக்கு தான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜின்னு பெயர். ஏன்? இந்த ஹியூமன் டிஎன்ஏவும் பாக்டீரியல் டிஎன்ஏவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கு இங்க. அதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. சோ இத ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிங்கிறோம். அப்படிப்பட்ட மாடிஃபைடு டிஎன்ஏவை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அப்படின்னு குறிப்பிடுறோம். இதற்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மெடிசன்ல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுல 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்தடுத்து. பயோடெக்னாலஜில அப்ளிகேஷன்ஸ் இன் மெடிசன்.
மெடிசினல் அப்ளிகேஷன்ஸ்ல முக்கியமா ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல ஒரு ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஜெனடிக் என்ஜினியரிங் டெக்னிக்கை நாம பயன்படுத்துறோம். அதைத்தான் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இன்சுலின் அப்படிங்கிறது என்ன? இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ற செல்ஸுக்கு பீட்டா செல்ஸ் அப்படின்னு பெயர். இந்த பீட்டா செல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்ல இருக்கு. இந்த ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ் பாங்க்ரியாஸ்ல இருக்கு. இப்போ இங்க காமிச்சிருக்கிறது பாங்க்ரியாஸ். இதுதான் பாங்க்ரியாஸ். சோ இது லிவர், இது டயோடினம் எனக்கூடிய அந்த சிறுகுடலின் முன்பகுதி, இது கால் பிளாடர், இது வந்து பாங்க்ரியாஸ். சோ இந்த பாங்க்ரியாஸ் எந்த இடத்துல இருக்கு நம்ம பாடியில? இந்த டியோடினத்துக்கு அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கு, லிவருக்கு கீழே. இந்த பாங்க்ரியாஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா செக்ஷன் எடுத்தோம் பார்த்தோம்னா இது ஒரு போர்ஷன். இந்த பாங்க்ரியாஸ் இருக்கு இல்லையா, இதுல ஒரு பர்டிகுலர் போர்ஷனை இங்க என்லார்ஜ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். இதுல பார்த்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த பாங்க்ரியாட்டிக் என்சைம் கண்டைனிங் ஜூஸை செக்ரீட் பண்ற செல்ஸ். சோ இங்க பாக்குறது அந்த டக்டியூல்ஸ். இந்த டக்டியூல்ஸ் எல்லாம் சேர்ந்துதான் பாங்க்ரியாட்டிக் டக்டா மாறுது. சோ இந்த என்சைம், பாங்க்ரியாட்டிக் என்சைம் இது வழியா வந்து இந்த சிறுகுடலுக்கு வந்து இது ஜீரணத்துக்கு செமிப்பதற்கு பயன்படுது. பட் இந்த என்சைம் செக்ரேட்டிங் செல்ஸுக்கு இடையில அங்கங்கே திட்டு மாதிரி தெரியுது இல்லையா, இதுதான் ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ். ஐலண்ட் அப்படின்னா தீவு, ஐலட் அப்படின்னா ஒரு திட்டு. புக்லெட், லீஃப்லெட் சொல்ற மாதிரி ஐலண்ட், ஐலட். சோ இந்த ஐலட், இப்ப இங்க ஒரு ஐலட்டை காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி பல ஐலட்ஸ் பாங்க்ரியாஸ்ல இருக்கு. இந்த ஐலட்ஸ்ல பார்த்தோம்னா இங்க 3 வகை செல்கள் தெரியுது. இந்த டார்க் ப்ளூல காமிச்சிருக்கிறதெல்லாம் ஆல்பா செல்ஸ். இந்த லைட் ப்ளூல காமிச்சிருக்கிறதெல்லாம் பீட்டா செல்ஸ். இந்த பிங்க் கலர்ல காமிச்சிருக்கிறது டெல்டா செல்ஸ். இந்த 3 வகை செல்களும் 3 வெவ்வேறு வகை ஹார்மோன்களை செக்ரீட் பண்ணுது. அவை எல்லாமே பிளட்ல குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இதுல முக்கியமானது வந்து இன்சுலின். இந்த இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன். புரோட்டீன் may be made up of one or more polypeptide chains. Polypeptide அப்படின்னா என்ன? பாலிபெப்டைடுங்கிறது a chain of amino acids. இங்க இன்சுலின் வந்து 2 பாலிபெப்டைட் செயின்ஸ், A செயின், B செயின், இந்த 2 பாலிபெப்டைட் செயின்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்குன்னு இங்க நாம் காமிச்சிருக்கிறோம். இந்த A செயின் ஆனது 21 அமினோ ஆசிட்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. பி செயின் ஆனது 30 அமினோ ஆசிட்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. சோ இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் இன்சுலின்ல 51 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இப்போ ஏ பாலிபெப்டைட் செயினும் பி பாலிபெப்டைட் செயினும் டைல் சல்பைட் பாண்ட்ஸ்னால, SS அப்படிங்கிறோம் இல்லையா, டை சல்பைட் பாண்ட்ஸ்னால இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் எதற்காக நமக்கு தேவை அப்படின்னு கேட்டா, it regulates or controls the blood glucose level. இப்ப ரத்தத்துல நார்மலா எந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கும்? 80 to 120 milligram per 100 ml of blood. அதாவது 100 ml of blood எடுத்தா ஆவரேஜா சராசரியா 100 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கணும். இது நார்மல். அதாவது 1 ml of bloodல 1 மில்லிகிராம் ஆஃப் குளுக்கோஸ்ன்னு வச்சுக்கலாம். இது நார்மல். இதனுடைய ரேஞ்ச் என்ன? நார்மல் ரேஞ்ச் என்ன?
80 to 120 milligram per 100 ml of blood. இப்ப இது ரொம்ப குறைஞ்சதுன்னா 80க்கு கம்மியா போயிட்டே இருந்ததுன்னா அதுவும் டேஞ்சர் தான். 120க்கு மேல 150, 180, 200, 400 வரைக்கும் சில பேருக்கு போயிடும். அதுவும் ரொம்ப டேஞ்சர் தான். அப்படி இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல் இருந்தால் அந்த வியாதிக்கு பெயர் டயாபிட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பெயர். இப்ப இந்த பிளட் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, இது எதற்காக பயன்படுது அப்படின்னு கேட்டா, நம்ம பாடியில ஒவ்வொரு செல்லும் ரத்தத்திலிருந்து அந்த பிளட்டை எடுத்துக்குது, அப்டேக். அப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணுது, உபயோகப்படுத்துது. எதற்காக? டு ப்ரொடியூஸ் எனர்ஜி. சோ ஒவ்வொரு செல்லுக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன, செயல்பாடுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மசில் செல்லுன்னா கண்ட்ராக்ட் ஆகணும், ஒரு நர்வ் செல்லுன்னா இம்பல்ஸை கண்டக்ட் பண்ணணும், ஒரு கிளாண்ட் செல்லுன்னா செக்ரீட் பண்ணணும். இதெல்லாம் அந்த செல்லினுடைய ஃபங்க்ஷன். அந்த செயலை செய்வதற்கு ஒவ்வொரு செல்லுக்கும் எனர்ஜி வேணும். அந்த செல்லுக்கு எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? பிளட்ல இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸை எடுத்துக்குது, அப்புறம் அதை யூட்டிலைஸ் பண்ணுது. அப்படித்தான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். இப்போ இந்த குளுக்கோஸை எடுத்துக்கிறதும் அதை யூட்டிலைஸ் பண்றதும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் உள்ள அந்த வியாதி உள்ள பர்சன்ஸ்ல பாதிக்கப்படுது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, டயபிட்டிஸ் மெலிட்டஸ், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் தான் நம்ம சக்கரை வியாதி அப்படிங்கிறோம். அந்த மாதிரி பர்சன்ஸ்ல என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்களுக்கு அந்த செல்ஸ் வந்து, பாடி செல்ஸ் வந்து குளுக்கோஸை பிளட்ல இருந்து சரிவர எடுத்துக்க முடியாது, சரிவர உபயோகப்படுத்திக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அந்த பிளட்ல உள்ள குளுக்கோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல், அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். சோ எதனால இந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ்னால அந்த சில பர்சன்ஸ் சஃபர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பர்சன்ஸ்ல, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்ல இன்சுலின் எனக்கூடிய ஹார்மோன் சரிவர சுரப்பது இல்லை. So there is a deficiency of insulin. அப்ப இந்த வியாதிய நாம எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது, இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? டயபிட்டிஸ் மெலிட்டஸ் உள்ள அந்த பர்சன்ஸுக்கு இன்சுலினை டேப்லெட் வடிவத்திலேயோ இன்ஜெக்ஷன் வடிவத்திலேயோ நாம உள்ள கொடுக்க முடியும். அப்ப நமக்கு என்ன தேவைப்படுது? டயபெட்டிக் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும்னா நமக்கு முக்கியமா தேவைப்படுறது இன்சுலின் எனக்கூடிய இந்த ஹார்மோன். பட் உங்களுக்கு தெரியும், ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரீட்டட் இன் மைன்யூட் குவான்டிட்டிஸ் ஒன்லி. அப்ப ஹியூமன் செல்லுல இருந்து, பேங்க்ரியாட்டிக் செல்ஸ்ல இருந்து இந்த இன்சுலினை நாம பிரிச்சு எடுத்து அதை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்சுலினை தயாரிக்க முடியாது. சோ இங்கதான் நாம ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை அப்ளை பண்றோம். சோ அப்படிப்பட்ட ரீகாம்பினன்ட் ஹியூமன் இன்சுலின் எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். பெஸ்ட் அண்ட் பேண்டிங் எனக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட் வந்து இன்சுலினை 1921ல pancreatic islets of dog, டாக்னுடைய pancreatic isletsல இருந்து பிரிச்சு எடுத்து பியூரிஃபை பண்ணாங்க. அது அப்படிப்பட்ட இன்சுலின் வந்து டயபிட்டிஸை ட்ரீட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. இட் இஸ் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் டயபிட்டிஸ் அப்படிங்கறதையும் அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. சோ ஏர்லி இயர்ஸ்ல, அந்த காலத்துல என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல பிக்ஸ் அண்ட் கவுஸ், இந்த பிக்ஸ் அண்ட் கவுஸ் எல்லாம் மாமிசத்துக்காக, மீட்டுக்காக அதை கொல்றாங்க இல்லையா? அப்போ அந்த பேங்க்ரியாஸை
தனியா பிரிச்சு எடுத்து அந்த pancreasல இருந்து இன்சுலின் எனக்கூடிய ஹார்மோனை தனியா பிரிச்சு எடுத்து அதை diabetic patients கொடுக்கிறதுக்கு ட்ரீட் பண்றதுக்கு உபயோகப்படுத்தினாங்க. So this insulin was used to treat diabetic patients. பட் இதுல என்ன பிரச்சனை வந்ததுன்னு கேட்டா பல diabetic patientsக்கு allergic reactions வந்தது. அலர்ஜின்னா ஒவ்வாமை. So இந்த pigs and cows உடைய இன்சுலினை பிரிச்சு எடுத்து இந்த பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு அலர்ஜி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாங்க. இது எதனால இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னு கேட்டா பிகாஸ் there are minor differences in the structure of animal insulin when compared to human insulin. இந்த அனிமல் இன்சுலினுக்கும் ஹியூமன் இன்சுலினுக்கும் ஸ்ட்ரக்சர்ல சில வேறுபாடுகள் இருக்கு. அதனாலதான் அலர்ஜி உண்டாகுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஹியூமன் இன்சுலினே நம்ம தயாரிக்கணும்னா அவ்வளவு ஹியூமன் பீயிங்ஸ்ல இருந்து ஐசோலேட் பண்ணி நம்ம இன்சுலினை தயாரிக்க முடியாது. ஏன்னா இன்சுலின் இஸ் செக்ரீட்டட் இன் ஸ்மால் அமௌண்ட்னு தெரியும். ஹியூமன்ஸை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவும் முடியாது. அங்கதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியினுடைய உதவி அங்கே நமக்கு தெளிவுபடுது. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக ஹியூமன் இன்சுலினை பாக்டீரியாவை வச்சு தயாரிக்க முடியும்னு 1970s கண்டுபிடிச்சாங்க. இந்த இன்சுலின் தான் ஃபர்ஸ்ட் எவர் pharmaceutical product of recombinant DNA technology administered to humans. அப்படின்னா என்ன அர்த்தம்? recombinant DNA டெக்னாலஜி மூலமாக தயாரிக்கப்பட்ட முதல் மருந்து பொருள் வந்து இன்சுலின். பட் இன்சுலினை இப்படிப்பட்ட இன்சுலினை நேரடியாக ஹியூமனுக்கு நாம அப்ளை பண்ணிட முடியாது. ஏன்னு கேட்டா அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அத்தாரிட்டிஸ் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அப்படி அப்ரூவ் பண்றதுக்கு பல டெஸ்ட் செய்யணும். அதெல்லாம் செஞ்சு முடிக்கிற வேலைக்கு 1982 ஆயிடுச்சு. அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கழிச்சு தான் அதற்கு அப்ரூவல் கிடைச்சது. அப்படி அப்ரூவல் கிடைச்ச பிறகு அதை மருந்து பொருளாக தயாரிச்சு விற்பனைக்கு வர்றதுக்கு இன்னொரு 4 வருஷம் ஆயிப்போச்சு. So by 1986 only human insulin was marketed. எந்த நேம்ல? ஹியூமுலின் அப்படின்னு அதற்கு பெயர், அந்த மருந்துக்கு பெயர். ஹியூமன் இன்சுலின்ங்கிறது தான் ஹியூமுலின் அப்படிங்கிற மருந்தா விற்பனைக்கு வந்தது. எப்போ? 1986. இப்போ ஹியூமுலின் ப்ரொடக்ஷன், ஹியூமன் இன்சுலின் ப்ரொடக்ஷன், அதை டயக்ராமேட்டிக்கா இங்க நம்ம விளக்க போறோம். இப்ப இங்க காமிச்சிருக்கிறது வந்து ஹியூமன் pancreatic islet cell. அதுல இது நியூக்ளியஸ், அதுல இந்த டிஎன்ஏ. இதுல இருந்து இன்சுலின் ஜீனை ஐசோலேட் பண்ண முடியும். அது ஒரு தனி டெக்னிக். அந்த அப்படி இன்சுலின் ஜீனை ஐசோலேட் பண்ணிட்டு இத பாக்டீரியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படி அப்படிங்கறத இங்க காமிக்க போறோம். இந்த பாக்டீரியா வந்து ஈகோலை எனக்கூடிய பாக்டீரியா. இந்த ஈகோலை பாக்டீரியால இட் ஹாஸ் பாக்டீரியல் குரோமோசோம், ஒரு சர்க்குலர் குரோமோசோம் இருக்கு. இந்த பாக்டீரியல் குரோமோசோமை தவிர ஈகோலைல எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கு. இதற்கு பிளாஸ்மிட் அப்படின்னு பெயர். இந்த பிளாஸ்மிட் வந்து சர்க்குலரா இருக்கும், சின்னதா. இது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிளாஸ்மிட் ஒரே பாக்டீரியல் செல்ல இருக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த பாக்டீரியல் குரோமோசோம் டிவைட் ஆகணும்னா இந்த பாக்டீரியல் செல்லும் டிவைட் ஆகுது, அப்படி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ டிவைட் ஆகணும்னா பாக்டீரியல் செல் டிவைட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. It can replicate independent of
பாக்டீரியல் குரோமோசோமல் டிவிஷன். அதாவது இந்த பிளாஸ்மிட் வந்து 1 2 2 4 4 8ன்னு இங்க மல்டிப்ளை ஆக முடியும். அதனால தான் சொன்னேன் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிளாஸ்மிட்ஸ் ஒரே பாக்டீரியல் செல்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட பிளாஸ்மிடை இப்ப ஐசோலேட் பண்ணிருக்கு. இது சர்க்குலர் பிளாஸ்மிட் டிஎன்ஏ. இப்ப இந்த இன்சுலின் ஜீன் இருக்கு, இதையும் பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் இணைக்க போறோம். எப்படி? இந்த இன்சுலின் ஜீனை எடுத்து இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைமை அப்ளை பண்ணா இங்க கட் ஆயிடும். ஒரு ரிங்க கட் பண்ண மாதிரி. அந்த கட் பண்ண இடத்துல அதே ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சுதான் இந்த இன்சுலின் ஜீனும் ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த இன்சுலின் ஜீனை எடுத்து அந்த இடத்துல இணைச்சிடுறாங்க. இணைச்சு அதை ஜாயின் பண்றாங்க லிகேஸ் எனக்கூடிய என்சைம் வச்சு. அப்போ ரிசல்ட்டிங் டிஎன்ஏ என்ன? இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. சோ இது ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் ஏன் சொல்றோம்? இது பிளாஸ்மிட் பாக்டீரியாவுக்கு சேர்ந்தது. இது இன்சுலின் ஜீன் ஹியூமனுக்கு சேர்ந்தது. சோ இது ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். இங்க ஒண்ணு காமிச்சிருக்கு. இத மாதிரி thousands of recombinant plasmid உண்டாக்க முடியும். உண்டாக்கி இத பிளாஸ்மிட் ஃப்ரீ பாக்டீரியா, பிளாஸ்மிட் இல்லாத ஈகோலை பாக்டீரியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறாங்க. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்ப நமக்கு கிடைக்கிறது தான் ரீகாம்பினன்ட் பாக்டீரியம். ஏன் இத ரீகாம்பினன்ட் பாக்டீரியம்ங்கிறோம்? இதுல ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் இருக்கு. சோ இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் உள்ள பாக்டீரியாவை ஃபெர்மெண்டேஷன் டேங்க், ஃபெர்மெண்டார், இத பத்தி அடுத்த டயக்ராம்ல நாம விளக்குவோம். இந்த ஃபெர்மெண்டேஷன் டேங்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த கல்ச்சர் மீடியத்துல இத மல்டிப்ளை பண்ண வைக்கிறாங்க. அப்போ 1 2 2 4 4 8ன்னு பன்மடங்கு இந்த ரீகாம்பினன்ட் பாக்டீரியா பெருகிடும். அதாவது இந்த பாக்டீரியல் செல்ஸ் மல்டிப்ளை ஆகும்போது நேச்சுரலி இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிடும் மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்ப நமக்கு ஒரு ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட், அதாவது ஒரு இன்சுலின் ஜீன் இருந்த இடத்துல இந்த இடத்துல காமிச்சிருக்கும் போதே 4 இருக்கு. சோ இப்படி thousands ஆஃப் இன்சுலின் ஜீனை நம்ம உண்டாக்க முடியும் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை வச்சு. அப்படி பல மடங்கு பாக்டீரியல் செல்ஸை மல்டிப்ளை ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல மல்டிப்ளை பண்ண வச்சா என்ன செய்யுது? இந்த பாக்டீரியா இந்த இன்சுலின் ஜீனை வச்சு இன்சுலினை செக்ரீட் பண்ணும். எதுல? இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியத்துல. சோ இந்த ஃபெர்மெண்டேஷன் மீடியத்துல இந்த பாக்டீரியல் செல்ல கல்ச்சர் பண்ணும்போது என்ன நமக்கு கிடைக்குது? இன்சுலின் கிடைக்குது. பட் இப்படி செக்ரீட் பண்ணப்படுற இன்சுலின் வந்து முழுமையான இன்சுலின் இன்னும் இல்ல. இது ப்ரீ ப்ரோ இன்சுலின் பெயர். இந்த ப்ரீ ப்ரோ இன்சுலினை ப்ரோ இன்சுலின் ஆகவும் பிற்பாடு ப்ரோ இன்சுலினை இன்சுலின் ஆகவும் மாத்துறாங்க. அதற்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தேவைப்படுது. சோ ப்ரீ ப்ரோ இன்சுலின், ப்ரோ இன்சுலின், இன்சுலின். இதற்கு என்ன வித்தியாசம்ங்கிறத அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். இப்படி இன்சுலினை தயாரிச்சு அதை பாட்டில் பண்ணி இது மருந்து கடைகளுக்கு விற்பனைக்கு வருது. இதுதான் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இன் ஹியூமலின் ப்ரொடக்ஷன். இது வெறும் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். இப்ப நம்ம போன டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அதே தான் வேர்ட்ஸ்ல இப்போ நம்ம சொல்றோம். RDNA technology, recombinant DNA technology. So the gene that codes for insulin hormone is isolated from the pancreatic islet cells.
So pancreatic islet cells இருந்து human pancreatic islet cells இருந்து இந்த இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கு சிந்தசைஸ் பண்றதுக்கு உரிய ஜீனை ஐசோலேட் பண்ணிடுறாங்க. அதை எடுத்து என்ன செஞ்சிடறாங்க, ஈகோலை எனக்கூடிய பாக்டீரியல் பிளாஸ்மிடோட இணைச்சிடுறாங்க. ஸோ அதற்கு முதல்ல பிளாஸ்மிட்ஸ் ஆஃப் ஈகோலை பாக்டீரியா ஆர் ஐசோலேட்டட். அப்புறம் அதோட இணைக்கும் போது ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் உண்டாகுது. அதை இணைப்பதற்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ங்கிற என்சைம் தேவைப்படுது. அதை வச்சு அந்த பிளாஸ்மிட கட் பண்ணி, சர்க்குலர் பிளாஸ்மிட கட் பண்ணி அந்த இன்சுலின் ஜீனை சொருகி அதை லிகேட் பண்ணி ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட உண்டாக்குறாங்க. இந்த ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்ஸ் வந்து பிளாஸ்மிட் ஃப்ரீ ஈகோலை பாக்டீரியால இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை ஃபெர்மெண்டேஷன் டேங்க்ல கல்ச்சர் பண்றாங்க. So the bacteria with recombinant plasmids are grown in fermenters. இது industrial fermenter. Fermenter இது அளவுல பெரிதா இருக்கும். இதான் fermentation medium. அது இந்த மீடியத்துல தான் இந்த பாக்டீரியா இருக்கும். அந்த பாக்டீரியாவை மைக்ரோப்ஸ், ஏர் இதெல்லாம் ஒரு இன்லெட் வழியாக உள்ள வருது. நியூட்ரியன்ட் சொல்யூஷனும் உள்ள வருது, உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு இதுல கல்ச்சர் பண்ணப்படுது. அந்த பாக்டீரியா எல்லாம் போய் கீழே செட்டில் ஆயிடக்கூடாது. அதனால ஒரு ஸ்டர்ரர் இது சுத்திக்கிட்டே இருக்கும், ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ளூயிட ஸ்டர்ரரை வச்சு சுத்திட்டே இருக்கிறதுனால பாக்டீரியா செட்டில் ஆகாது கீழே. அப்புறம் இந்த பாக்டீரியா இந்த நியூட்ரியன்ட் மீடியத்துல உள்ள நியூட்ரியன்ட்டை யூஸ் பண்ணி மல்டிப்ளை ஆகும், பன்மடங்கு பெருகும், இன்சுலினையும் செக்ரேட் பண்ணுது. அப்படி செக்ரேட் பண்ணப்படுற இன்சுலின் வந்து ப்ரீ ப்ரோ இன்சுலின் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் அதை இன்சுலினா மாத்துறாங்க கெமிக்கல் டெக்னாலஜி மூலமாக. ஸோ இதை சுத்திலும் ஒரு உரை இருக்கும். இந்த டேங்க் இருக்கு இல்லையா, இதை சுத்திலும் சரௌண்டிங் இட் அதுல வாட்டரை சர்க்குலேட் பண்றாங்க. ஏன்னா உள்ள ஹீட் ஜெனரேட் ஆகும். ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா அந்த பாக்டீரியா அந்த ஹீட்டை தாங்க முடியாம இறந்துடும். அதனால ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்டு. ஸோ கம்ப்யூட்டர்ல என்ன நியூட்ரியன்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், என்ன டெம்பரேச்சர் இருக்கணும், என்ன pH இருக்கணும், எல்லாத்தையுமே இங்க கண்ட்ரோல் பண்ணுது இந்த கம்ப்யூட்டர் மூலமாக. அதுக்கெல்லாம் ப்ரோப்ஸ் இருக்கு. பிறகு இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பிறகு அந்த ஃப்ளூயிட கலெக்ட் பண்றாங்க. அதுல இருந்து தான் இந்த ப்ரீ ப்ரோ இன்சுலினை ஐசோலேட் பண்ணிடுறாங்க. இப்போ ரீகாம்பினன்ட் பாக்டீரியா இது வந்து இன்சுலினை தயாரிக்குது with the help of recombinant plasmid and secreted into the fermentation medium in the fermenters ன்னு சொன்னேன். அப்படி செக்ரேட் பண்ணப்படுற இன்சுலின் வந்து ப்ரீ ப்ரோ இன்சுலின். இது வந்து ஒரு ப்ரிகர்சர் ஆஃப் இன்சுலின். இந்த ப்ரீ ப்ரோ இன்சுலின் அதை அந்த மீடியத்துல இருந்து ஐசோலேட் பண்ணி அப்ளைங் கெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக் இந்த ப்ரீ ப்ரோ இன்சுலினை இன்சுலினாக மாத்துறாங்க. ப்ரீ ப்ரோ இன்சுலின்ல ஏ எனக்கூடிய பாலிபெப்டைட் செயின், பி எனக்கூடிய பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்கு, ஒரு தேர்ட் செயின் இருக்கு, அதுக்கு சி செயின் பெயர். அதுதான் இங்க காமிச்சிருக்கு. ஸோ இது ஏ செயின், இது பிங்கிற பாலிபெப்டைட் செயின், இது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடிய சி செயின். இது இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இது ஒரு ப்ரீ ப்ரோ இன்சுலின். இந்த பி செயினுடைய முன்பகுதியில பார்க்கலாம் சிக்னல் பெப்டைடு அப்படிங்கறத. இத லீடர் சீக்வன்ஸ் சொல்றோம், ஆர் சிக்னல் பெப்டைடு இந்த பி செயின். இதுதான் ப்ரீ ப்ரோ இன்சுலின். இப்ப ப்ரோ இன்சுலின், ப்ரீ ப்ரோ இன்சுலின் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த லீடர் சீக்வன்ஸ் ரிமூவ் பண்ணப்படுது. சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த சிக்னல் பெப்டைடு இருக்கு, இங்க சிக்னல் பெப்டைடு கிடையாது. அதை தவிர ஏ அண்ட் பி செயின்ஸ் வந்து டைசல்பைடு பாண்ட்ஸ்னால இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி
வரக்கூடிய இந்த இன்சுலின் தான் ப்ரோ இன்சுலின். இந்த ப்ரோ இன்சுலினிலிருந்து சி செயினை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இட் வில் ப்ரொடியூஸ் இன்சுலின். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இங்க பார்க்கலாம் ப்ரீ ப்ரோ இன்சுலின். இதுல ஏ செயின் இருக்கு, பி பாலிபெப்டைட் செயின் இருக்கு, சிக்னல் பெப்டைடு இருக்கு, சி செயினால இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன? சிக்னல் பெப்டைடு, அதாவது லீடர் சீக்வன்ஸ் ரிமூவ் பண்ணப்படுது. ஏ செயின் பி செயின் ரெண்டும் டைசல்பைட் பிரிட்ஜனால இணைக்கப்படுது. இது வந்து ப்ரோ இன்சுலின். அடுத்தது என்ன ஆகணும்? இந்த சி செயின் ரிமூவ் பண்ணப்படுது. அப்படி சி செயின் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ரிசல்டிங் ப்ராடக்ட் தான் ஃபைனல் இன்சுலின். இதுல பாத்தீங்கன்னா ஏங்கிற பாலிபெப்டைட் செயின் இருக்கு, பிங்கிற பாலிபெப்டைட் செயின் இருக்கு, டைசல்பைட் பிரிட்ஜஸ் இருக்கு, சி செயின் கிடையாது, லீடர் சீக்வன்ஸ் அல்லது சிக்னல் பெப்டைட் கிடையாது. இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். இது இன்சுலின். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக எப்படி ஹியூமன் இன்சுலின் பாக்டீரியாவை வச்சு தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. அவர் சேனல் இஸ் சிவசக்தி அண்ணாமலை. Thank you for watching this video. இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பிறகு கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தால், உங்க ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அப்ப நாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கேட்கலாம், அல்லது இது நல்லா இருக்கு நல்லா இல்லை எந்த கமெண்ட்ஸும் நீங்க அதுல தெரியப்படுத்தலாம். It will help us to improve. Thank you for watching.